குழந்தைகளின் பொறுப்பை தன் தலையில் சுமத்த பார்க்கிறாள் என்று அவன் நினைக்கிறான். அவன் போனை துண்டிக்க முற்படும்போது, அவனுக்கு முன்னால் ஒரு மிஸ்டீரியஸ் சூப்பர் டேட் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகிறது. முதல் மிஷன், மருத்துவமனைக்குச் சென்று கன்சென்ட் ஃபார்மில் கையெழுத்திடுவது. இதன் ரிவார்டு 2,00,000 யுவான். இரண்டாவது மிஷன், பிரசவத்தின் போது சூயூஃபையுடன் இருப்பது. இதன் ரிவார்டாக பேபி சப்ளைஸ் மற்றும் ஃபார்முலா கிடைப்பது. மூன்றாவது மிஷன், குழந்தைகளுக்கு பெயரிடுவது. இதன் ரிவார்டாக ஒரு சொகுசு அபார்ட்மெண்ட். சிஸ்டம் ஆக்டிவேட் ஆனது என்றால் குழந்தைகள் உண்மையிலேயே அவனுடையவைதான் என்று எம்ஹுசிக்கு புரிந்துகிறது. உடனே தாமதிக்காமல் உண்மையை அறிய மருத்துவமனைக்கு விரைந்து செல்கிறான். மருத்துவமனையில் சூயூஃபெயின் சீனியர் அவருக்கு ஆறுதல் கூறிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லோரும் கன்சென்ட் ஃபார்மில் கையெழுத்திட ஒருவருக்காக காத்திருக்கிறார்கள். சூயூஃபெய் ஒரே நேரத்தில் 4 குழந்தைகளை பெற்றெடுக்கப் போவதாக டாக்டர் கூறுகிறார். 4 குழந்தை பேறு குவாட்ருப்ளேட்ஸ் மிகவும் அரிதானது மற்றும் பிரசவத்தின் போது ஆபத்து அதிகம். எம்முசி இன்னும் அதிர்ச்சியில்தான் இருக்கிறான். ஆனாலும் கன்சென்ட் ஃபார்மில் கையெழுத்திட்டு விடுகிறான். அவன் கையெழுத்திட்டவுடன் சிஸ்டம் உடனடியாக அவரது அக்கவுண்டில் 2,00,000 யுவானை மாற்றுகிறது. இவ்வளவு சிறிய விஷயத்திற்கு இவ்வளவு பெரிய ரிவார்டை பார்த்து அவன் ஆச்சரியப்படுகிறான். இது வெறும் தொடக்கம்தான் என்று புரிந்து கொள்கிறான். சூயூஃபெய்யின் பெஸ்ட் ஃப்ரெண்ட் கோபமாக எம்முசியை எதிர்கொண்டு கர்ப்ப காலத்தில் சூயூஃபெய்யை தனியாக விட்டுவிட்டதாக குற்றம் சாட்டுகிறாள். அன்று இரவு நடந்தவை இருவரின் சம்மதத்துடன் தான் நடந்தன என்று எம்முசி விளக்குகிறான். ஆனால் அதற்குள் சூயூஃபெய்க்கு பிரசவ வலி லேபர் பெயின் தொடங்குகிறது. நர்ஸ்கள் உடனடியாக அவளை டெலிவரி ரூமிற்கு அழைத்துச் செல்கிறார்கள். எதிர்பாராத அந்த இரவின் காரணமாகத்தான் இப்போது தந்தை ஆகப் போகிறோம் என்பதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் எம்.சி. இனி தன் பொறுப்பிலிருந்து பின்வாங்க மாட்டேன் என்று தன் மனதுக்குள்ளேயே தீர்மானிக்கிறான். கடும் டென்ஷனுக்குப் பிறகு டாக்டர் வெளியே வந்து நல்ல செய்தியை கூறுகிறார். பிரசவம் வெற்றிகரமாக முடிந்தது. சூயூஃபெய் பாதுகாப்பாக 4 குழந்தைகளை பெற்றெடுத்தாள். அவர்களில் 3 பெண் குழந்தைகளும் ஒரு ஆண் குழந்தையும் அடங்குவர். அவளும் குழந்தைகளும் நலமாக இருக்கிறார்கள். எம்முசி நிம்மதி பெருமூச்சு விட்டுவிட்டு சூயூஃபெய்யை சந்திப்பதற்கு முன்பு அவளுக்கு உணவும் தேவையான பொருட்களையும் வாங்க முடிவு செய்கிறான். ஏனெனில் அவனுக்கு பச்சிளம் குழந்தைகள் பராமரிப்பு பற்றி எதுவும் தெரியாது. உடனே பேரண்டிங் பற்றி தேடத் தொடங்குகிறான். அப்போது சிஸ்டம் அவனுக்கு போஸ்ட்பே மற்றும் பச்சிளம் குழந்தை பராமரிப்பு பற்றிய முழுமையான கலைக்களஞ்சியத்தை என்சைக்ளோபீடியா ரிவார்டாக வழங்குகிறது. மேலும் குழந்தைகளுடன் எவ்வளவு நேரம் செலவிடுகிறானோ அந்தளவுக்கு சிறந்த ரிவார்டுகள் எதிர்காலத்தில் அன்லாக் ஆகும் என்றும் சிஸ்டம் கூறுகிறது. எம்முசி